சஞ்சீவ், பேரர் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? உட்காரு, நம்ம சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சீவ். அதனால நான் என்ஜாய் பண்ற மாதிரி பெஸ்ட் ஐஸ்கிரீம் கேக் எடுத்துட்டு வா, சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே. சஞ்சீவ், என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம். சாப்பிடு சஞ்சீவ், எனக்காக நீ சாப்பிடணும். அவருக்கும் அதே கொண்டு வந்துரு. சரிங்க மேடம். எல்லா வேலையும் ஒண்ணுதான்னு பிலாசபியா பேசுற. இரு, உன்னை டேபிள் கிளீன் பண்ண வைக்கிறேன். ஏய் பாரத், வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த டேபிள்லாம் எப்படி இருக்கு பாரு. முதல்ல கிளீன் பண்ணு. ம். டெய்லர் ஒரு நிமிஷம். டேய், இப்போ எதுக்கு நீ டெய்லர் டேபிள் க்ளீன் பண்ண சொல்ற? அவ ஜாப் என்னவோ அதுதானே பண்ண சொன்ன. நீ எதுக்கு கோவப்படுற? கூல் சஞ்சீவ். பேரர், டூ யுவர் ஒர்க். ஒழுங்கா வேலையை பாரு. Stop it, Shrija. It's too much. சில பேரு ஜாப் ஈக்குவாலிட்டி பத்தி பேசதான் லாய்க்கி. செய்யல எதுவும் இருக்காது. சரி மேடம், நான் க்ளீன் பண்றேன். நீ அதெல்லாம் பண்ணாத. சஞ்சீவ், இது என்னோட வேலை. தயவு செஞ்சு தடுக்காத. சஞ்சீவ், டெய்லர் பயங்கரமான திறமைசாலி அப்படி இப்படின்லாம் சொன்ன. ஆனா உன் சாம்பியன் கடைசில டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. சஞ்சீவ், இந்த உலகத்துல மொத்தமே 2 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது அவங்களுக்கு கிடைக்கும். பணக்காரங்க நம்மள மாதிரி. அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள் வெரி புவர். அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கான திறமை தகுதி எல்லாம் இருந்தாலும்
அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், மைண்ட் செட். நம்மள மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்ல அவங்க தரித்திரம் நமக்கு ஒட்டிக்கும். ஸ்ரீஜா, நீ தேவையில்லாம பேசுற. நீ கூட கார்ல வரப்போ என் டெய்லர் ரொம்ப ஸ்மார்ட் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே எனக்கு. நான் கேக்கல. நீ இந்த பொண்ணை பத்தி இவ்ளோ பில்டப் பண்ணி சொன்னது கேட்ட உடனே நான் ஏதோ பயங்கர டேலண்ட் நினைச்சிட்டேன். நேர்ல பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏன் சொல்றேன்னா, டேலண்டான பொண்ணு எதுக்கு டேபிள போய் துடைக்கணும்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. டேலண்ட் டேலண்ட்னு வாயால சொன்னா போதுமா? செஞ்சு காட்டணும் சஞ்சீவ். நீ என்ன பண்ணு சொல்லு, அவ கண்டிப்பா செய்வா. என்னால இதுக்கு உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை. விடு சஞ்சீவ். அப்படிலாம் விட முடியாது டெய்லர். அவ என்ன பேச்சு பேசுறான்னு கேட்டல, அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. அவ பேசின பேச்சுக்கு அவளை கண்டிப்பா நோஸ் கட் பண்ணியே ஆகணும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு எங்க சாரல் ரெஸ்டாரண்டோட முதலாம் ஆண்டு விழா. இந்த ஒரு வருட எங்களோட சக்சஸ்ஃபுல் ஜர்னிக்கு காரணம் எங்க கஸ்டமர்ஸ் ஆகி நீங்க தான். நீங்க இல்லைன்னா இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை. சோ உங்களுக்காக நாங்க மியூசிக்கல் சேர் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பமுள்ள கஸ்டமர்ஸ் கலந்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க் யூ. கடவுளே இந்த டெய்லருக்கு எதிரா இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம சேலஞ்ச் பண்றோம், அதே டைம்ல காம்படிஷனும் அனௌன்ஸ் பண்றாங்க. சூப்பர்ல. நீ சொல்ற மாதிரி இந்த டெய்லர் டேலண்டட்னா இந்த மியூசிக்கல் சேர் காம்படிஷன்ல என்ன ஜெயிக்க சொல்ல பார்க்கலாம். அவ உன்னை ஜெயிப்பா. சஞ்சீவ் வேண்டாம். என்ன டெய்லர், அவ திமிர நீ அடக்க வேண்டாம். அதுக்காகவே நீ கலந்துக்கணும். தேவைக்கு தான் திறமையை வெளிப்படுத்தணும், திமிருக்கு இல்ல. அதான் வேண்டான்னு சொல்றேன். பா, ஐயோ முடியல. உன்னால என்ன ஜெயிக்க முடியலனா முடியலன்னு சொல்லிட்டு போ. அத விட்டுட்டு இந்த டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காத. அவ விளையாடுவா. காம்படிஷன் சும்மா நடந்தா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? ஏதாவது பெட் வைக்கலாமா? என்ன பெட்டு? அன்னைக்கு ரோட்ல அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டல, இரு காம்படிஷன்ல உன்னை தோக்கடிச்சு என் கால்ல விழ வைக்கிறேன். இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சா உன் டெய்லர் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஸ்ரீஜா, அவ உன்னை அடிச்சத மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. ரொம்ப தப்பு ஸ்ரீஜா. இதெல்லாம் எது தப்பு? அவ ஜெயிப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ ஏன் பயப்படணும்? வந்து கலந்துக்க சொல்லு. அவ கலந்துப்பா.
வேண்டாம் சஞ்சீவ், இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நான் போறேன். ஏய் டெய்லர் போகாத நில்லு, நான் சொல்றதே கேளு சஞ்சீவ். ப்ளீஸ். எதுக்கு கண்டவ கிட்டலாம் கெஞ்சி உன் இமேஜ் நீ டேமேஜ் பண்ணிக்கிற? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நீ அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். காம்படிஷனுக்கு நான் ரெடி. அபி, உன்னை பத்தி பேசும்போதெல்லாம் சும்மா இருந்துட்டு சஞ்சீவ பத்தி பேசினதும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. வாடி வா, உன்னை கீழே தள்ளி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற. பொறுப்பா இருக்கணும், புரியுதா? சரிங்க சார். போன தடவையும் இப்படிதான் சொன்னேன், இப்ப தலை ஆடுற. போய் கஸ்டமர் கொண்டு போ. சொல்லுங்க சார். சார் இவங்க 2 பேரும் அந்த காம்படிஷனை கலந்துக்கணுமா? இந்த காம்படிஷன்ல ஸ்டாஃப் எல்லாம் கலந்துக்க முடியாதே. தப்பிச்சிட்டாலே. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கலந்துக்க வைங்க சார். உங்க கஸ்டமருக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு சொல்றீங்க, ஓகே சார். வா அபி, வந்து கலந்துக்க. எப்படியோ நீ இந்த போட்டியில மண்ணை கவுறது உறுதி. இன்னும் காணோம். அதானே. டைம் ஆச்சு, இன்னும் காணோம். சார் யாருக்காக சார் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன எப்படி கேட்ட? வரப்போறவங்க யார் தெரியுமா? அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்டர். வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்டர்னா டாம் க்ரூஸா? டாம் க்ரூஸா? அவங்க ஹாலிவுட்ல தான் பெரிய ஆளு. ஆனா வரப்போறவங்க ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, டோலிவுட்டு, மாலிவுட்டுன்னு எல்லாத்தையும் ஒரு கலக்கிட்டு இப்ப மினி ஸ்கிரீன்ல கலக்கிட்டு இருக்காங்க. என்னது மினி ஸ்கிரீனா? அதாயா சின்ன திரை. ஓ, ஒரு காலத்துல அவங்க வெள்ளித்திரையில ஸ்ரீதேவியா. அப்ப இந்த காலத்து ஆளுங்களுக்கு கனவு கண்ணி நயன்தாராயா. ரொம்ப பில்டப் பண்ணாம வரப்போறவங்க யாருன்னு சொல்லுங்க சார். யோ, உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தானே இவ்வளவு பெரிய கட் அவுட்டே வச்சிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம்? அங்க பாருங்க. பூவே பூச்சுடவா புகழ் பாட்டி கௌசல்யா செந்தாமரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓ, பூவே பூச்சுடவா பாட்டியா? எஸ். டயானா, ஐயோ டயானா, டயானா, எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த போட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அவங்கள தாங்க நான் தேடிட்டு இருக்கேன். நல்லா வெள்ளையா இருப்பாங்க, உங்க வயசு போல தான் இருப்பாங்க. இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. ரொம்ப நன்றிமா. டயானா, டயானா, உன்னால எங்கெல்லாம் தேடுறது? எங்கே தேடுவேன்? எங்கேயோ ஊசி போன பிரியாணி வாசனை அடிக்குது. என் டயானா இங்க வருவா, வாய்ப்பு இருக்கு. போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஆஹா, என்னடா பாண்டிச்சேரி போயிருக்கான் போல. யாரா அது காமெடி பீஸ்? தெரியல. யார் சார்? என்னப்பா? என்ன சார் இது? நெத்தில பட்ட, கழுத்துல பார்த்தா சிலுவை போட்டிருக்கீங்க. வித்தியாசமா இருக்கீங்களே. யார் சார் நீங்க? பிஃபோர் மீட்டிங் டயானா, ஐ எம் சாந்தகுமார். பட் டுடே ஐ எம் சார்லஸ். சார்லஸா? யா, என் டயானாக்காக பேரை மட்டும் இல்ல, எதை வேணாலும் மாத்துவா இந்த மொரட்டு சிங்கிள். உங்க டயானா எங்க சார்? போன மீட்ல என் டயானா
என்னை கீழ்பாக்க வர சொன்னான். போனீங்களா? போனேன். பாத்தீங்களா? பார்த்தேன். அங்க இருந்த டாக்டர் கிட்ட என் டயானா எங்கன்னு கேட்டேன். ஆனா அவங்க எனக்கு டயானாவை காட்டாம டேப்லெட் கொடுத்து என்ன படுக்க வச்சுட்டாங்க. கடைசி வரலும் எனக்கு அவங்க டயானாவை காட்டவே இல்லை. வெரி பேட் இன் த கண்ட்ரி ஃபெல்லோஸ். அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். எங்கேயாவது என் டயானாவை பாத்திர மாட்டோமான்னு. என் டயானாவுக்கு ஊசி போன பிரியாணினா உசுறு. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எல்லாம் தேடிட்டு வரேன். நான் வரும்போது ஒரு ஊசி போன பிரியாணி வாசனை வந்துச்சு. என் டயானாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓடி அது உக்காந்துறான். கண்டிப்பா இந்த பிரியாணி வாசனைக்காகத்தான் இங்க எங்கேயாவது வந்திருப்பான்னு நான் இங்க வந்தேன். எங்கே என் டயானா? இந்த உடம்புல உசுறு மட்டும் தான் இருக்கு. உள்ள இருந்த பட்டாம்பூச்சி அங்க பறந்து போயிடுச்சு. பாங்கடா. எங்கே வச்சு லவ் ஃபெயிலியர் போல இருக்கு. பாட்டி தான் வராங்க போல. நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். இவங்க யார தேடுறாங்க? என்ன இது? நம்ம கொடுத்த என்ட்ரி பில்டப்புக்கு இந்நேரம் நம்ம கழுத்துல மாலை விழுந்திருக்கணுமே. இவனுங்க எங்கேயோ பாக்குறானுங்க. பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி, நீ யாரப்பா தேடிக்கிட்டு இருக்க? பூவே பூச்சிடவா பாட்டி வருதுன்னு சொன்னாங்க. அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏப்பா, நான் தான்ப்பா அந்த பூவே பூச்சிடவா பாட்டி. எது? நீ பூவே பூச்சிடவா பாட்டியா? ஓ கிழவி, சும்மா பொய் சொல்லாத. எங்களுக்கு தெரியாதா நீ பூவே பூச்சிடவா பாட்டியா? நம்மளையே நம்ப மாட்டேங்கிறான். டேய் தம்பி, என்ன நல்லா பாரு. நான் தான்டா பூவே பூச்சிடவா பாட்டி. நல்லா நெத்திக்கண்ண திறந்து பாத்துட்டேன். நீ பூவே பூச்சிடுவா பாட்டியே இல்ல. அந்த பாட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது ஸ்டைல் என்ன, நடை என்ன, அதோட உடை என்ன, அது மட்டும் இல்லாம அந்த சக்தி கிட்ட அடி வாங்குற விதம் தான் என்ன. டேய், உன் கருவாச்சி கண்ணுல நல்ல விளக்கண்ணைய ஊத்தி திறந்து பாருடா. நான் தாண்டா அந்த பூவே பூச்சிடவா பாட்டி. கிழவி, சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப நீ போறியா இல்லையா? நானே இப்ப பாட்டி வரலன்னு கடுப்புல இருக்கேன். கேனப்பைய என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே. இப்ப நானே என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. என்ன பண்றது? சரி, போயிட வேண்டியதுதான். ஓ, இதுதான் மேட்ரா? நான் ஓல்டு கெட்டப்ல வந்ததால என்ன அடையாளம் தெரியலையா? இப்ப பாரு, என்னோட பழைய கெட்டப்புக்கே மாறுறேன். ஹாய் பாட்டி. ஹாய்.